என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை பார்க்க சொன்ன? சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், நல்லா கழுவி சாப்பாடு வடிக்கணும்னு சொன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஒரு அரிசியை கழுவி வைக்க கூட தெரியலமா. என்ன இருங்க என்ன விஷயம்? தெரியும், நான் எது செஞ்சாலும் ஒரு குறை கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது தெரிஞ்சுதான் அரிசியை வாஷிங் மிஷின்ல போட்டுருக்கேன். 10 நிமிஷத்துல எப்படி பளிச்சுன்னு வரப்போகுது பாருங்க அரிசி. வாஷிங் மிஷின்ல போட்டிருக்கியா? ஒன்னே அதுல போட்டுனா என்ன நீ எவ்வளவோ துணியே நல்லா கிளீன் பண்ணி தருது அம்மா. துண்டா அரிசி அதை கிளீன் பண்ணாது. வாஷிங் மிஷினை மீன் அடிச்சுட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு விளக்கம் கொடுக்குற அண்ணி என்ன நீ பண்றீங்க? ஐயோ ஏமாத்திட்ட. ரெண்டு சரியான தலைவலிமா. அதான் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்கம்மா ஜெண்டுபம் வாங்கி நல்லா தேய்ங்கன்னாங்கம்மா. அதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஓ, இப்ப உங்களுக்கு தலைவலி சரியாயிடுச்சா? தலைவலி எங்கம்மா சரியாச்சு. 2 கைவலி தாமா வந்துருந்துச்சா. என்ன லூசா இருப்பாளா இப்படி ஒரு வைத்தியத்தை சொல்ற? ஓ, அவங்க சொன்னவ லூசா? ஆமாமா. அது சரி அது சரி. என்ன எப்படி சொல்றா அபி? ஐயோ அபி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பதான் வெளியூர் இருக்கு. பிக்னிக் போறோம் நம்மலாம். அபி பிக்னிக் போறோம். ஏதாவது எடுத்துறியா? சாதம் தானே நீ? ஐயோ சாப்பாடு நம்ம வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி டிஃபரெண்டா இருக்கலாமா? சேஞ்ச் பண்ணினா ஏதாவது டிஃபரெண்டா நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் போட்டு விடலாமா? ஏதாவது டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணி இருக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எடுத்துடான்னு தெரியல. நாளைக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பி. ஐயோ சாங்குதான் ரீல்ஸ் தான் பட்டே கிளப்ப போறோம். கொஞ்சம் கை காட்டுங்க. கை காட்டுங்க. இது பாருங்க, இந்த சேஞ்ச் எல்லாம் போதுமா பாருங்க. இந்த சேஞ்ச் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் நான் கடையில வாங்கிட்டு வரணுமா? என்னமா அது? சேஞ்ச் நீ? ஓ, இதுக்கு பேர் தான் சேஞ்ச் பண்ணி இருக்கறதா? நீங்க தான சேஞ்ச் நீங்க. பிக்னிக் நான் வரலடா. பாத்து போயிட்டு வாங்க. ஐயோ அண்ணி என்ன நீ? இல்ல இவங்க தான சேஞ்ச் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வேற கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். நீ ஒழுங்கா விவரமா சொல்ல மாட்டாங்களே. வந்தவா? டாக்டர் வாங்கம்மா உட்காருங்க. என்னம்மா பிரச்சனை? அது எல்லாம் மறந்து போகுது மேடம். அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மேல எல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளாமா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன எவ்வளவு நாளாவா? என்னது என்ன எவ்வளவு நாளா? நார்மலா இருக்கல என்னவா என்ன எப்படி இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு போல. கூட வந்து அட்டன் தரீங்கம்மா. தயவு செஞ்சு போயிடுமா. ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அப்புறம் என்ன நானே மறந்துடுவேன். இருக்கவனே நல்லா இருக்கவா ஹாஸ்பிட்டல். ஐயோ எல்லாமே இந்த வீட்டுல நானே பண்ண வேண்டியதா இருக்கு. என்னம்மா? என்னம்மாவா? கட்டு பிஸ்கெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கு. இத போய் சர்வீஸ் குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. குப்பையிலயா? ஆமா. மாமா என்ன பண்ற? ஜாலியா இருக்க, சந்தோஷம். அண்ணியா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அதனால ஆர்டர் பண்ணிருக்கேன்பா நம்ம 2 பேத்துக்கும் சாப்பாடு. சரி சரி பண்ணுமா. ஒரு நிமிஷம் கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இரு. ஹலோ. சொல்லுங்க நீ பிரியா. சரி நீ வாங்க பாத்து வாங்க. என்ன வரல? அவங்க வந்துட்டு இருக்காங்களாமா, வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்களாம். அப்பனா அதை கேன்சல் பண்ணிடுவான். வந்தா எனக்கு உப்பு சிலப்புல சாப்பாடு தானே போடுவா. அவங்க கையில தான் சாப்பாடு. என்ன பண்ணுவேன்? ஐயோ எல்லாமே இந்த வீட்டுல நானே பண்ண வேண்டியதா இருக்கு. என்னம்மா? என்னம்மாவா? கட்டு பிஸ்கெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா தானே இருக்கு. இத போய் சர்வீஸ் குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. குப்பையிலயா? ஆமா.